பிரணவ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர். ஒரு சின்ன விஷயம், 2024 என்னென்ன நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும், நிறைய கெட்ட விஷயங்கள் நடந்திருக்கும். எல்லாத்தையுமே 2024 அதோடு விட்டுருங்க. 2025 ஹாப்பியாக ஆரம்பிங்க, நல்லபடியாக எல்லாமே நடக்கும். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக புட்டு கொலா வச்சு பண்ணுவோம், அதுக்கப்புறம் அரிசி மாவில் பண்ணுவோம். நான் இன்றைக்கி ரெண்டுமே இல்லாமல் ராகி ஃப்ளவரில் எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவு ராகி ஃப்ளவர் எடுத்து அதில் சால்ட் ஒரு பிஞ்ச் போட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்ன ஸ்வீட் பண்ணாலும் ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எதுவுமே பண்ணலை, லைட்டாக சால்ட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பிடிச்சி எடுக்கிற அளவுக்கு நான் மாவை இது மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம கரண்டியில் ஸ்பூனில் இதிலலாம் பண்ண முடியும், கையில் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் நார்மலாக இட்லி வேக வைப்போம்ல, அது மாதிரி குக் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வெல்லத்தை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக ஏலக்காயும் சேர்த்து பவுட்ரு பண்ணியிருக்கேன். அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். அது நம்ம மிக்சியில் போட்டும் போட்டுக்கலாம், அவங்கவுங்க விருப்பப்படி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்ல எண்ணெய், சுத்தமான செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் எதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாதுங்க. என்னென்னா, ராகி ஃப்ளவர் நல்லா குக் ஆகணும், அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லாட்டா வயிறுக்கு ஒத்துக்காது, சரிங்களா? அதுவும் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது நல்லா குக் பண்ணியிருக்கணும். 10 மினிட்ஸ் கிட்ட வச்சு பண்ணுங்கள். தேங்க்யூ.